நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எரேமியா 1:17 முடிய. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். சிந்தனை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புறப்படு என்ற கட்டளை இறை வார்த்தையை அறிவிப்பதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. கடவுள் கொடுக்கும் செய்தியை சுருக்காமல் கூட்டாமல், மனிதர்களுக்கு அஞ்சி மாற்றாமல் அப்படியே அறிவிக்க வேண்டும். இறைப்பணியில் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் வருவது இயல்பு. ஆனால் மனிதர்களின் முகத்தை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன் என்ற வார்த்தை நாம் மனிதர்களுக்கு அஞ்சினால் கடவுளின் அருளை இழந்து விடுவோம் என்பதை நினைவூட்டுகிறது. மேலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்மை தாங்கும் வல்லமை. ஆபத்து காலங்களில் நம்மை தனித்து விடாமல் தகுந்த நேரத்தில் தேற்றி வழிநடத்த ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றார். எனவே நம் ஆண்டவரில் விசுவாசம் கொள்வோம், அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்வோம். இறைப்பணியில் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் வருவது இயல்புதான். ஆனால் மனிதர்கள் முகத்தை பார்த்து நாம் பயப்படாமல் நம் ஆண்டவரில் விசுவாசம் கொண்டு நம் ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.